தாவேகா வந்து மூன்றாவது அணியா தேர்தல்ல எப்படி தேர்தல் தாக்கத்தை ஏற்படுத்தும்? தேர்தல்ல கொஞ்சம் குறைவா தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுல வந்து நாங்க மாற்று கருத்தே இல்ல. ஏன்னா புதிய வாக்காளர்கள் இன்னும் திரைப்படத்துறை மேல ஆர்வமுள்ள ஒரு ஒரு கூட்டம் வந்து அதுக்கான வாக்குகள் பிரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது எங்க இருந்து பிரியும்னா திமுகவோட வாக்குகளிடமிருந்து பிரியும் அப்படிங்கிற அவதானிப்பு எங்களிடம் இருக்கிறது. இல்ல ரசிகர் கூட்டம் ஓட்டாக மாறுமாங்கிற கேள்வி வந்து எல்லாருக்கும் இருக்கிறது. ஒரு தளம் மாறுனாலும் வெற்றி பெறுவதற்கான இடம் இப்போதைக்கு இல்ல. அப்போ அதுக்கான காத்திருப்பு ஒண்ணு எல்லாரும் பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் இல்ல இன்னைக்கு திமுகவை எதிர்த்து எல்லாரும் ஒருங்கிணைங்கிற ஒரு மனநிலை எல்லார்ட்டையுமே இருக்கு. இதுல தாவேக்கா கொஞ்சம் உடன்பாடு இல்லாம இருக்காங்க. வந்தாங்கனாலும் கூட அது பெரிய விஷயமா மாறும். இருமுனை போட்டி அமைந்தால் தமிழகத்துக்கு நல்லது நான் நினைக்கிறேன். திரைத்துறையை நோக்கி பயணிக்கிற ஒரு ஆர்வ கோளாறாகத்தான் நான் கொஞ்ச காலம் பாக்குறேன். இது உடனடியா ஓட்டா மாறாது. நீங்க எல்லாரும் பாத்துட்டு தான் இருக்கிறீங்க. விஜயகாந்த் வந்தாரு, எத்தனையோ நடிகர்கள் வந்தாங்க. வந்து எல்லாம் வந்து ஒரு கட்டத்துல உங்களுக்கு ஒரு பெரிய பூம் வந்தது, திருப்பி அப்படியே மெல்ல அமைஞ்சிருச்சு. ஆனா தொடர்ச்சியான செயல்பாடுங்கிறது இங்க மிக முக்கியமானது. அதை இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி 40 ஆண்டுகளாக தொடர்ச்சியா செயல்பட்டு இருக்கு. அந்த இயக்கம் வந்து ரொம்ப முக்கியம். அதை இவர்கள் தருவார்களா என்று மக்கள் ஒரு பரீட்சை வைப்பாங்க. அதுல அவங்க வெற்றி பெற நானும் வாழ்த்து சொல்றேன்.